அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பாஸ் பேப்பர் விளக்கறதுக்கு கூட இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். ரிவிஷனில் வந்துட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு பாஸ் பேப்பரை பார்ப்போம். 2005 பாஸ் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா போவோம், ஒவ்வொரு வருஷமாக போவோம். பாஸ் பேப்பரில் பழைய பாஸ் பேப்பரில் இருந்து பார்த்தோன்னா தியரிகள் வந்துட்டு கிளியர் ஆக்க முடியும். தியரிகளை கிளியர் ஆக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் நம்மளால செய்ய முடியும். ஃபெஸ்ட்டுக்கு பாஸ் பேப்பர் பழைய பாஸ் பேப்பரில் நிறைய தியரி விஷயங்கள் இருக்குது. ஸோ தியரி விஷயங்கள் கிளியர் ஆகக்குள்ள நம்மளால் மற்ற கேள்விகள் செய்வது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னு சொன்னால் இப்போ நேரத்தில் எழுதியிருப்பேன் 2005 இருக்கிற கேள்விகள், 2006 இருக்கிற கேள்விகள் சொல்லி எழுதியிருப்பேன். அப்போ நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு இதை பார்க்குறதுக்கு முதல்ல என்ன செய்யணுன்னா அதை செய்யணும். செஞ்சுட்டு அதுக்குரிய ரஃப் நோட்ஸை வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், நல்ல கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட கிடைக்கும். இல்லாட்டி சும்மா பார்த்தீங்கன்னா சார் நான் என்னையோ ஒன்றை பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம். 2005 4வது கேள்வியை பார்ப்போம். இதில் வந்துட்டு வந்திருக்கிற கேள்வி வந்துட்டு புவியீர்ப்பு மைய கேள்வி. என்ன செல்லிருக்காங்கன்னு பார்ப்போம். 3 சர்வசம சீர் புத்தகங்கள். சர்வசம சீர்னா 3 திணிவும் சமன் சொல்லியிருக்காங்க. 3 திணிவும் சமன், அதோட நீளங்கள் சமன் சொல்லியிருக்காங்க. காணப்படுகின்ற ஒன்றொன் மீது ஒன்று வைக்கப்பட்டுள்ள புத்தக தொகுதியின் ஈர்ப்பு மையம் இருக்கக்கூடிய புள்ளி. இதில் ஈர்ப்பு மையம் இருக்கக்கூடிய புள்ளியை கேட்டிருக்காங்க. சில கேள்விகள் எப்படி வருன்னு சொன்னால் ஓரலகு நீளத்திணிவுன்னு சொன்னால் ஒரு அலகுட நீளம், இப்படி ஒரு கோல் ஒன்று இருக்கின்ற சொன்னால் இல்லாட்டி ஒரு கம்பி ஒன்று இருக்கின்ற சொன்னால் ஒரு அலகுட நீளம் வந்துக்கிட்டு ஒரு அலகு நீளத்தை வந்துட்டு எம்முன்னு எடுத்தோன்னா இது ஒரு 5 மீட்டர்னு சொன்னால் இதை வந்துட்டு நம்ம 5 எம்முன்னு எடுக்கலாம். 8 மீட்டர்னா 8 எம் எடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு அலகு நீளத்திணிவு கூட அலகு நீளத்திணிவுக்கு திணிவுகள் எடுத்து இப்போ கோலான கம்பியாலான ஒரு அமைப்பு ஒன்று தாராங்க. இப்படி ஒரு கம்பியாலான அமைப்பு ஒன்று தந்தாங்கன்னா இதில் ஈர்ப்பு மையம் கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? இதில் ஈர்ப்பு மையம் காண்றதுக்கு நம்ம ஈஸியான மெத்தட், திணிவுகளை இதுக்கு வந்துட்டு 4 மீட்டர்னு சொன்னால் 4 எம், இதுக்கு ஒரு அதே மாதிரி 5 மீட்டர்னு சொன்னால் இதுக்கு வந்துட்டு 5 மீட்டர்னா 5 எம் எடுக்கலாம். அப்போ ஒவ்வொன்றோட கோல்ற வந்து தரக்கொள்ள அதுக்கு அலகு நீளத்திணிவு எடுத்து செஞ்சுன்னா அது ஈஸியாக எடுக்கலாம். இப்போ 5 எம்முக்கு 5 எம்முக்கும் இதுக்கு நடுவுத்தில் வந்துட்டு இந்த இடத்துல 10 எம்ங்கிற இது வரப்போகுது. 10 எம்முக்கு 4 எம்முக்கும் எடுத்துட்ட. சரி, 10 எம்முக்கு 4 எம்முக்கும் எடுக்கக்குள்ள இதுட நமக்கான ஈர்ப்பு மைய தானம் வந்துட்டு வரப்போகுது. இப்படின்னு அலகு நீளத்தை வச்சு எடுக்கலாம். அடுத்தது சில அடர்கள் தருவாங்க, இப்படி வட்டமான அடர்கள் தருவாங்க. இந்த வட்டத்தில் ஒரு வட்டம் வந்துட்டு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வட்டத்தில் இப்படி ஒரு வட்டம் வந்துட்டு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஈர்ப்பு மையம் என்னென்னு கேட்பாங்க. ஒரு சீரான ஒரு வட்ட அடர் தரக்குள்ள எப்படி வரப்போகுது? மையத்தில் வரப்போகுது அந்த புவியீர்ப்பு மையம். இப்போ வட்டம் வந்துட்டு ஒரு வெட்டி எடுக்கக்குள்ள எப்படி வரப்போகுது? வட்டத்தை வெட்டி எடுத்துட்டேன்னு என்ன நடக்க போகுது? வட்டத்தை வெட்டி எடுத்துட்டேன்னா இந்த வட்டம் உங்களை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமச்சீரால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால திணிவு குறைஞ்சிருக்குன்னா ஈர்ப்பு மையம் என்ன செய்யும்? திணிவு கூடினது இங்கால பக்கம், திணிவு கூடின பக்கம் வந்துட்டு ஈர்ப்பு மையம் இப்படி நகர பார்க்கும். ஈர்ப்பு மையம் வந்துக்கிட்டு நகர பார்க்கும். திணிவு கூடின பக்கம் வந்துட்டு ஈர்ப்பு மையம் நகர்ந்து இந்த பக்கம் வர பார்க்கும். வெட்டி நண்டு சொன்னால் அப்போ திணிவு கூடின பக்கம் வர பார்க்கும். இப்படி ஒரு சதுரம் எடுப்போம். சதுரத்தில் இப்படி ஒரு முக்கோண துண்டு வெட்டுறாங்க. இப்போ ஈர்ப்பு மையம் என்னென்னு கேட்டாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நடுவில் சென்டரில் இருந்தது, மூளை வட்டங்கள் சந்திக்கிற இடம் சென்டரில் இருந்தது. இப்போ என்ன செய்ய போகுது? இந்த பக்கம் திணிவு கூடின பக்கம், இந்த பக்கம் இப்போ நகரும் ஈர்ப்பு மையம். இப்படி அடர்கள் கேட்கலாம். அடுத்தது ஈர்ப்பு மையத்தில் புள்ளிகள், அடுத்தது ஈர்ப்பு மையம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்கலாம். இப்படியான கேள்விகள் வந்துட்டு ஈர்ப்பு மையத்தில் கேட்பாங்க. தானம், அதாவது தூரங்கள் அப்படி கேட்பாங்க. இப்போ வந்திருக்கிற கேள்வியை பாருங்க. கேட்டிருக்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மேசையில் வைக்கப்பட்டதில் ஈர்ப்பு மைய தானம் எங்கன்னு இருக்காங்க. இது மேசைக்கு நான் ஒரு
ஒரு கோடன் அடிக்கன். இந்த இதுல இருந்து மேசையில இருந்து ஒரு கோடன் அடிக்கன். இப்ப ஈர்ப்பு மையம் வந்துகிட்டு இந்த கோட்டில் இருக்குமா, இல்ல கோட்டை தாண்டி இருக்குமா, இல்ல கோட்டுக்குள்ள இருக்குமா, இந்த பக்கம் இருக்குமா, இந்த பக்கம் இருக்குமா? எப்பயுமே இந்த கோடு இல்லாட்டி இந்த கோட்டுக்கு பக்கம் உள்ளுக்கு தான் இருக்கும். அப்பதான் இது வந்துட்டு சமநிலையில் இருக்கும். இல்லாட்டி இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி ஒரு விசை கொடுக்கப்படுறதால, நிறையால இப்படி ஒரு விசை கொடுக்கப்படுறதால அப்படியே கவுண்டு விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப எப்படி இருக்கணும் இதுல ஈர்ப்பு மையம்? இந்த கோட்டில் இருக்கணும். இல்லாட்டி இந்த கோட்டுக்குள்ள இருந்தா தான் இந்த பொருள் சமநிலையில் இருக்கும். இல்லாட்டி சமநிலையை விட்டு மீறி அப்படியே கொண்டு விழுந்துடும். சரி, இப்ப பார்ப்போம் இதுல ஈர்ப்பு மைய தானம். இப்ப நான் இது ஒரு அழகு நில திணிவு எடுக்கன், அதுக்காண்டி எம் எடுக்கன் இதுல திணிவு. அதே மாதிரி இதுல திணிவு என்ன எடுக்கன், எம் எடுக்கன். இதுல திணிவு எம் எடுக்கன். இந்த 3 புள்ளியும் தான் இதுல 3 புள்ளியும் வந்துட்டு இதுல கோல்ற சமச்சீர் என்ன மைய புள்ளி. 3 கோல்றையும் மைய புள்ளிகள் நிறைய கருதிக்கன். இப்ப இதுக்குள்ளால ஒரு கோடன் அடிக்க, 3க்கும் பொதுவா ஒரு கோடன் அடிக்க. இந்த எம்முடையும் இந்த 2 எம்முடைய இந்த எம்முடையும் இந்த எம்முடையும் இந்த 2 கோலை எடுக்கன். இது ஒரு ஏ கோல் எடுக்கன், இது பி கோல் எடுக்கன், சி கோல் எடுக்கன். ஏடையும் சீடையும் ஈர்ப்பு மையம் எங்க வரப்போகுது? இந்த இதுலையும் இதுலையும் எங்க வரப்போகுது? சரியா இந்த கோடோட நடு சென்டர் நெருங்கி இந்த பாயிண்ட்ல வரப்போகுது. நீங்க அளந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்வியில தரப்போல, ஒரு ஃபைனல் பேப்பர்ல கேள்வி தரப்போல எப்படி தருவாங்கன்னு சொன்னா ஒரு அளவிடைக்கு வரையப்பட்ட தருவாங்க. நீங்க ரூலர் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல அரைவாசி வந்துட்டு 2 எம் வந்துக்கிட்டு இதுல இருக்க போகுது. 2 எம் வந்துக்கிட்டு சென்டர்ல இருக்க போகுது. சென்டர்ல 2 எம் இருக்க போகுது. ஏற்கனவே இதுல நடுவுல வந்துட்டு எம் ஒன்று இருக்கு. அப்ப மொத்த போல உருவுடையும் உயிர் மையம் எங்க இருக்க போகுது? 3 எம் ஆக அதே இடத்துல இருக்க போகுது. அதே இடத்துல இருக்கிறதால இதுல சென்டரும் அதே இடம், இதுல 2 புயிர் மையம் அதே இடம்ங்கிறதால 3 புயிர் மையம் ஒரே இடத்துல 3 எம் ஆக இருக்க போகுது. அப்ப கோல்ட புயிர் மையம் எங்க வரப்போகுது? சரியா இந்த கோட்டில் இருக்கிற ஒரு புள்ளியில சரியா வருது புயிர் மையம். அது 3 எம் ஆக இருக்க போகுது. 3 திணிவும் 3 எம் ஆக இருக்க போகுது. இதுல புயிர் மையம் வரப்போகுது. அவ தந்திரிக்கிற திணிவுல பாத்தீங்கன்னு சொன்னா, தந்திரிக்கிற புள்ளிகளில் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அளவடைக்கு வரைஞ்சி இதஞ்சிங்கன்னு சொன்னா சரியாக பிங்கிற ஒரு புள்ளியில அதுல புயிர் மையம் வரும். ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆன்சர் 2வது வரும். இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி உங்களுக்கு அழகா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகும். 2005ஆம் ஆண்டு வந்திருக்கிறேன். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 14ஆம் கேள்வி எடுங்க. 2005ஆம் ஆண்டு 14ல் 19ஆம் கேள்வி. 19ஆம் கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா பஸ்கால் லோ எடுத்து பஸ்கால் லோ சம்பந்தப்பட்ட கேள்வி வந்துருக்கு. பஸ்கால் லோங்கிறது என்னது? ஒரு சிம்பிளா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது ஒன்று கூறுறேன் நான். இப்படி ஒரு முசலம் இருக்கு, இங்கால ஒரு முசலம் இருக்குது, இங்கால ஒரு முசலம் இருக்குது. இங்க நான் எஃப்ங்கிற ஒரு விசை ஒன்று கொடுக்கேன், இங்க ஒரு எஃப் விசை ஒன்று கொடுத்தேன். இதுக்குள்ள வந்துட்டு ஃபுல்லா திரவம் இருக்குது. எஃப்ங்கிற ஒரு விசையை கொடுத்தேன்னு சொன்னா இது எஃப்ங்கிறதால இது வந்துட்டு ஒரு குறுக்கோட்டு பரப்பு ஒன்று இருக்க போகுது. ஏங்கிற குறுக்கோட்டு பரப்பு. இது வந்துட்டு A1ங்கிற குறுக்கோட்டு பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோமே. இதுல A2 குறுக்கோட்டு பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோமே. இதுல A3 குறுக்கோட்டு பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. எஃப்ங்கிற ஒரு விசை கொடுத்தேன்னு சொன்னா இதுல ஒரு அமுக்கம் ஒன்று கிடைக்கும். விசையால அமுக்கம் ஒன்று கிடைக்கும். இந்த அமுக்கம் என்ன செய்ய போடுதுன்னா இந்த இதுக்குள்ளாலையும் ஊடு கடத்தப்பட போகுது. அப்ப கொடுக்கப்படுற பிங்கிற அமுக்கம் இங்கேயும் பி ஆக சரியாக ஊடு கடத்தப்படும்.
அப்ப செல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பாய்க்குள்ளால ஒரு விசை கொடுத்த ஒரு அமுக்கம் ஒன்று கொடுத்துட்டேன்னா அந்த ஊடகத்துக்குள்ளால அதே அளவான அமுக்கம் வந்துட்டு ஊடுகடத்தப்படுறங்கிறது தான் பஸ்கால்ட தத்துவம். சிம்பிளா செல்ல போனோம்னா அப்ப இங்க பார்த்தோம்னா எஃப்ங்கிற ஒரு விசை இப்ப இங்கால வெளிநகர போகுது. இது இது F1ங்கிற ஒரு விசை கொடுக்கும். இங்க F2 இங்காலே வெளிநகர போகுது. F3ங்கிற ஒரு விசையால வெளிநகர போகுது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க Pங்கிற அமுக்கம் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கேயும் Pங்கிற அமுக்கம் இருக்க போகுது. இங்கேயும் Pங்கிற அமுக்கம் இருக்க போகுது. அப்ப இங்க Pங்கிற அமுக்கம் என்னது? F1/A1 விசைய அதுல பரப்பளவால பிரிக்கிறது தான் அமுக்கம். இங்க F2/A2 இங்க F3/A3. அப்ப பாத்தீங்கன்னா விளங்கும் பஸ்காலின் தத்துவங்கிறது என்னது? மூன்று ஒரு அமுக்கம் கொடுத்தன்னு சொன்னா அந்த அமுக்கம் பாயலு கூட எல்லா இடத்துலயும் சமமாக கடத்தப்படுங்கிறது தான். அதை வச்சு சமன்பாடு ஒன்று உருவாக்கலாம். இப்படி ஒரு சமன்பாடு இதான் வந்துட்டு நீர்நிலையில் அந்த அமுக்க தொகுதிகளை வந்துட்டு நீர்நிலையில ஜெக்ஸ் அதுல எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ற சமன்பாடுகள் இதான். ஒரு சின்ன அமுக்கத்தை கொடுத்தனா பெரிய அளவு பரப்பை அதிகரிக்கக்குள்ள என்ன செய்யும்? அது வந்துட்டு பெரிய அளவான விசை ஒன்றை கொடுக்கும். இந்த விஷயம் தான் அங்கே யூஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க நெருக்கப்படுற கனவளவை பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நெருக்கப்படுற கனவளவை பாத்தீங்கன்னா இங்கே x1க்கு நெருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவுக்கு நெருக்குறேன், x1க்கு நெருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கால x2 விரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கால x3 விரியுதுன்னு வச்சா நெருக்கப்பட்ட கனவளவு சமன் நெருக்கப்பட்ட கனவளவு சமன் அங்கே என்ன வரும்? தள்ளப்பட்ட கனவளவுக்கு சமன் அறியும். நெருக்கப்பட்டது எவ்வளவு? கனவளவுங்கள பரப்பு தர நகர்ந்த தூரம் x1. தள்ளப்பட்டது இதுவும் இதுவும் இந்த ரெண்டு பக்கம் தள்ளப்பட்டது தான். அப்ப A2x2 சக A3x3 இந்த இடத்துல தள்ளி நட இந்த ரெண்டு பக்கம் தானே தள்ள போகுது. ஒரு பக்கத்துல நெருக்கப்பட்டது இங்கால ரெண்டு பக்கம் தானே தள்ள போகுது. அப்ப ரெண்டு பக்கத்தையும் தள்ளப்பட்ட கனவுலையும் கூட்டி கொடுத்தா சரி. இதான் வந்துட்டு பஸ்கால்ற தத்துவத்துல ஷார்ட். இதுல இங்க வந்திருக்கிற கேள்வியை பார்ப்போம். இதுல தரப்பட்ட கேள்வியை பார்ப்போம். என்ன கேள்வி வந்து இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க பவுஸ் பண்ணி அழகா நோட் பண்ணலாம். இதுல வந்திருக்கிற கேள்வியை பார்ப்போம். என்ன கேள்வி வந்திருக்குன்னு சொன்னா அழகான ஒரு படம் ஒன்று தந்திருக்காரு. ஒரு ஊசியில இன்ஜெக்ஷன் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இது உண்டு. இதுக்குள்ள வந்துட்டு ஃபுல்லா பாய் இருக்கு. இதுக்குள்ள பாய் இருக்கு. இங்க வந்துட்டு ஒரு முசலம் இருக்கு. இங்க வந்துட்டு ஒரு முசலம் இருக்கு. இதுக்கு வந்துட்டு எஃப்ங்கிற ஒரு விசை கொடுக்காரு. இது 10 நியூட்டன். அதே மாதிரி இங்கால ஒரு விசை உண்டு. இங்கால ஒரு முசலம் ஒன்று இருக்குது. இங்கால ஒரு முசலம் ஒன்று இருக்குது. இங்கால F1 விசை கிடைக்குதா? இங்கால தள்ளுறதால F1 விசை கிடைக்குதா? இங்கால இருக்கிற பரப்பை செல்றாரு 4 சென்டிமீட்டர் வர்க்கமா. இதை எந்த பரப்பை செல்றாரு? 2 சென்டிமீட்டர் வர்க்கமா. இப்ப கேள்வியை வாசிப்போம். உருவில் காணப்படும் நீரியல் தொகுதியில் பரப்பளவு 4 சென்டிமீட்டர் கியூபை கொண்ட பெரிய முசலம் கியூவின் மீது, இப்போ பெரிய முசலம் 4 சென்டிமீட்டர் கொண்ட கியூங்கிற இந்த விஷயம் நினைக்கிற முசலத்தை சொல்றார். கியூவின் மீது ஒரு விசை F1 நிறைக்கிற F1 ஐ உண்டாக்குவதற்கு பரப்பளவு 2 சென்டிமீட்டரை கொண்ட சிறிய முசலம் Pக்கு விசை F. இந்த சிறிய முசலத்துக்கு Pங்கிற சிறிய முசலத்துக்கு 10 நியூட்டன் விசை வந்துட்டு கொடுக்கறான். சுற்றாடலின் வெப்பநிலை குறையும் போது உள்ளே இருக்கும் திரவம் திண்மமாகின்றது. சுற்றாடலின் வெப்பநிலை குறையும் போது என்னதுன்னா ஹீட்ல படிப்பீங்க. இப்ப தண்ணி இருக்குதானே, தண்ணியில சுற்றாடலின் வெப்பநிலை குறைக்க கொள்ள இப்ப 100 பாக சி ஒரு 30 பாக சி இருக்குன்னு சொன்னா அதை வந்துட்டு 0 பாக சிக்கு மாத்த கொள்ள என்ன செய்யுது? பனிக்கட்டியா மாறுது, ஒரு திண்மமா மாறுது. அப்ப இதுக்குள்ள ஒரு நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 30 பாக சில இருந்து 0 ஆக கொள்ள ஒரு திண்மமான ஒரு ஐஸ் கியூப் கொண்டு வருது. உள்ளுக்கு ஐஸ் கியூபா திண்மமா மாறுதுன்னு சொல்றாரு.
இக்குற்றியை தொகுதியில் சுயாதீனமாக இயங்கி விசை 10 நியூட்டன் காரணமாக Q மீது உண்டாக்கப்படும் புதிய விசை F2 ஆக அமைகிறது. இப்போ திண்மமாக இருக்கக்குள்ள F2ங்கிற விசை வந்துட்டு அமைதான். அப்போ F1 F2 ஆகிய பெருமானங்களை கட்டிக்காரு. F1 F2 பெருமானங்கள் கட்டிக்காரு. இப்போ நம்ம இங்கே பஸ்கால்ட தத்துவத்தை யூஸ் பண்ணுவோம். மடத்திரை அமுக்கம் P கொடுத்தாருன்னா அதே அளவான அமுக்கம் இங்கேயும் வந்துட்டு வரப்போகுது. இங்கே அமுக்கத்தை பார்த்து என்ன சொன்னால் எஃப்இங்கு அதில் பரப்பு 2, எஃப்இங்கு அதில் பரப்பு 2, இங்கே F1 அதில் பரப்பு 4. இதில் அமுக்கம் சமன், இதில் அமுக்கம் இங்கே என்ன அமுக்கம் கொடுக்காரோ அதே அமுக்கம் தான் இங்கே வரப்போகுது. அப்போ எஃப்க்கு வந்துட்டு 10/2 சமன் F1/4. இது சுருக்கினா 5. ஸோ F1 வந்துட்டு எத்தனை I4 20 நியூட்டன் விசை வந்துட்டு இங்கே கிடைக்க போகுது. அப்போ சின்ன ஒரு விசை கொடுக்கும், இந்த பரப்பு பெருசாகிறதால விசை வந்துட்டு என்ன செய்யுது, பெருசாக கிடைக்குது. இதான் வந்துட்டு ஒரு வாகனத்தை உயர்த்துறதுக்கான ஜெக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திண்மமாகுது. திண்மமாகினது உடனே உள்ளுக்கு ஃபுல்லாக திண்மமாகிட்டு திண்மமாகினதுக்கு பிறகு F2ங்கிற ஒரு விசை வந்துட்டு கிடைக்கலாம். F1ங்கிற 10 நியூட்டன் கிடைச்ச உடனே F2ங்கிற விசை கிடைக்கலாம். இந்த F2ங்கிற விசை வந்துட்டு என்னன்னு கேட்காரு. இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணலாமா? பஸ்கால்ட தத்துவம் இப்போ யூஸ் பண்ணலாமா? இல்லை, ஒரு பாய்க்கு தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாய் இருக்கா? இல்லை, திண்மம் இருக்கு. திண்மத்துக்கு நம்ம என்ன செய்யண்டா, திண்மத்தில் இப்போ ஒரு குற்றி ஒன்று இருக்குன்னு சொன்னா இந்த குற்றிக்கு வந்துட்டு இந்த குற்றிக்கு எஃப்ங்கிற ஒரு விசை கொடுத்தேன்னு சொன்னா அதே விசை தான் இங்காலையும் கிடைக்க போகுது. இந்த 10 எஃப்ங்கிற விசையால தான் அப்படியே தள்ளிட்டு போகிறோம். அப்போ இங்கே கொடுக்குற விசை வளர்ச்சி எல்லா இடமும் எஃப் தான் இருக்க போகுது. அப்போ இது ஒரு திண்மம்னு சொன்னா, இது ஒரு திண்மம், ஒரு குற்றின்னு வச்சுக்கோங்களேன். குற்றின்னு சொன்னா அந்த இடத்துல 10 கொடுத்தேன்னா எல்லா இடமும் என்ன எத்தனை நியூட்டன் தான் இருக்க போகுது, 10 நியூட்டன் விசையை தான் இருக்க போகுது. அப்போ இங்கே கொடுக்குற 10 நியூட்டன் தான் எல்லாம் இருக்கிறதால அப்போ F2 எத்தனை அறிக்க போகுது, 10 நியூட்டன் அறிக்க போகுது. அப்போ ஒரு பொருளுக்கு ஒரு குற்றியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குற்றிக்கு நம்ம கொடுக்குற விசை வந்துட்டு கொடுக்கப்படுற விசை வந்துட்டு அதே விசை எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஊடுகடத்தப்படும். இந்த இடம் எல்லா இடமும் வந்துட்டு ஊடுகடத்தப்படும். அப்போ இந்த இடமும் எஃப் தான் இருக்க போகுது, இந்த இடமும் எஃப் தான் இருக்க போகுது, இந்த இடமும் எஃப் தான் இருக்க போகுது, எல்லா இடமும் எஃப் இருக்கிறதால இங்கே பார்த்தேன்னா இதுவும் ஒரு குற்றி அடுத்துன்னு சொன்னால் இங்கே 10 நியூட்டன் கொடுத்தேன்னா எல்லா இடமும் அதே 10 நியூட்டன் தான் தொழிற்பட போகுது. அப்போ F2ங்கிற இடம் 10 நியூட்டன் தான், இந்த இடத்துலையும் 10 நியூட்டன் தான். இது ஒரு குற்றிங்கிறதால அப்போ கடைசி அவங்களுக்கு விட கிடைக்க போகுது. F1க்கு 20 நியூட்டன், F2க்கு 10 நியூட்டன். ஆன்சர் வந்துக்கிட்டு 2வது ஆன்சர். இங்கே வழங்கிக்க வேண்டியது பாய்களுக்கு வந்துட்டு பஸ்கால்ட தத்துவமும் ஒரு குற்றி வந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் அதில் ஒரு விசை கொடுக்கப்பட்டா அதே விஷயத்தான் எல்லா இடமும் வந்துடும், மேற்பரப்பு ஃபுல்லாக அதே விசை தான் இருக்குங்கிற விஷயம் வந்துட்டு நமக்கு தெளிவாக இருக்கணும். அந்த விஷயத்தான் இதில் எதிர்பார்த்திருக்கார். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். நம்ம இந்த விஷயம் வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வழங்கல்லாட்டி நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் மூலம் நீங்கள் மெசேஜ் போடுற மூலம் நீங்கள் விளங்கி எடுத்துக்கொள்ள முடியும் மாதிரி. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்துக்கிட்டு 27ஆம் கேள்வி, 2005ஆம் ஆண்டு 27ஆம் கேள்வியாக வந்திருக்கு. 27ஆம் கேள்வி வந்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்ப்போம். சைக்கிளோட்டி ஒருவர் உராய்வு உள்ள ஒரு மேற்பரப்பின் மீது சைக்கிளை செலுத்தும் போது சைக்கிளின் இரு டயர்களின் மீது தாக்கும் உராய்வு விசைகளின் திசைகளை பின்வரும் முறுக்களில் காட்டுகின்றது. ஒரு சைக்கிள் ஓட்டி வந்துட்டு ஒரு பைசிக்கிளை ஓட்டிட்டு போறாரு. அதில் வந்துட்டு அந்த டயரில் எப்படி ஒரு உராய்வு விசை தொழிற்படுன்னு கட்டிக்காரு. இப்போ ஒரு நம்ம நடக்கம்னு சொன்னால் உராய்வு விசை இல்லாமல் நம்ம நடக்கலாமா? ஒரு எண்ணெய் ஊற்றின ஒரு தளத்தில் நம்மளால் நடக்க முடியுமா? இல்லை, வலிக்கு கொண்டு விழுந்துடும். ஒரு உராய்வு விசை இருக்கிறதால நம்ம ஒரு நிலத்தை தள்ளுறது மூலம்தான் நிலம் நமக்கு ஒரு விசை கொடுக்கறதால நம்ம நடக்கும். அப்போ பைக்கில் ஓடணுன்றது என்னது? உராய்வு விசை இருக்கணும், கட்டாயம் இருந்தால் தான் அதை ஓட முடியும். அதில் எப்படி தொழிற்படுதுன்னு கேட்டிருக்காரு. இப்போ பாருங்க,
ஒரு உதாரணத்துக்கு நான் கார் எடுக்கேன். கார் எடுத்துன்னு சொன்னா இந்த முன் வீல்ல என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த முன் வீல்ல என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு உராய்வு எப்படி தொழிற்பட போகுது? எப்பயுமே உராய்வு இருக்குதானே, எப்பயுமே உராய்வு முன்னோக்கி இத வாகனம் வந்துட்டு முன்னோக்கி ஆரம்பிடுன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே உராய்வு வந்துட்டு என்ஜின் பொருத்தப்பட்ட இதில் முன்னோக்கி நகர்ந்துச்சுன்னு சொன்னால் எப்பயுமே உராய்வு வந்துட்டு முன்னோக்கி இருக்கும். என்ஜின் பொருத்தப்பட்டதில் முன்னோக்கி நகரக்கொள்ள அதில் உராய்வு வந்துட்டு முன்னோக்கி இருக்கும். அடுத்தது வந்துட்டு அடுத்த டயரில் இருக்கிறது உராய்வு அதுக்கு எதிர் திசையில் இருக்க போகுது. அப்போ இது வந்துட்டு உராய்வின் காரணமாக இப்படி சுழல போகுது. உராய்வின் காரணமாக இப்படி சொல்ல போகுது. அப்ப இந்த டயரம் வந்துட்டு இப்படிதான் சொல்ல போகுது, இப்படி சொல்ல போகுது. அதை தடுக்கிற விதமாக இதுக்கு உராய்வு எப்படி தொழிற்பட போகுதுன்னு சொன்னா இப்படி இந்த திசையில தொழிற்பட்டதான் இதை எதிர்க்கிற விதமாக இப்படி இருக்கும். ஆனா F1 பெருசு F2ங்கிறதால என்ன செய்யண்டா இந்த வாகனம் வந்துட்டு ஆறு முடிக்கிட்டு போகும். இந்த வாகனம் வந்துட்டு ஆறு முடிக்கிட்டு போகும். அதே மாதிரி அமர்வுடுகளுக்கு எப்படி வருதுன்னு இதுவும் முன்னுக்கு தான் இன்ஜின்ல வந்துட்டு முன்னுக்கு தான் இன்ஜின் வந்துட்டு பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்துட்டு இந்த பக்கம் ஆர்முடுகுது, அதாவது அமர் முடுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அமர் முடுகுதுன்னா இதுல வந்துட்டு உராய்வு விசை இயக்கத்துக்கு, அதாவது ஆர்முடுகுதுன்னு சொன்னா ஆர்முடுகளோட திசையில வந்துட்டு உராய்வு விசை என்ஜின் பொருத்தப்பட்டது ஆர்முடுகளோட திசையில வந்துட்டு உராய்வு விசை தொழிற்படும். அதே மாதிரி ஆர்முடுகளோட திசையில என்ஜின் பொருத்தப்பட்டது உராய்வு தொழிற்படும். இதுல F1ங்கிறது தொழிற்படும். இது அதுக்கு எதிரான திசையில தொழிற்பட போகுது. F2ங்கிறது F1 பெரிது, F2 அறிக்க போகுது. அடுத்ததை பார்ப்போம். இதுல வந்துட்டு பின்னுக்கு வந்துட்டு என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. பின் டயர்ல வந்துட்டு என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா இது எப்படி அதே மாதிரி ஆர்முடுகளோட திசை அதே இதில் F1ங்கிற தொழிற்படும். இது அதை எதிர்க்கிற விதமாக இப்படி தொழிற்பட போகுது F2ங்கிற ஒரு விசை. இப்போ அதே மாதிரி பின்னுக்கு வந்துச்சுன்னா பின்னுக்கு அமர்முடுகள் இருந்துச்சுன்னா இப்படி இருக்க போகுது. இது என்ஜின் பொருத்தப்பட்ட டயர். என்ஜின் பொருத்தப்பட்ட டயர்னு சொன்னா பின்னுக்கு இருக்கிறதால ஆர்முடுகளோட திசையிலேயே அதில் உராய்வு விசை இருக்க போகுது என்ஜின் பொருத்தப்பட்டதுக்கு. அப்போ F1. அப்போ இதில் வந்துட்டு அதுக்கு எதிர் திசையில் F2, அதுக்கு மற்றது வந்துட்டு அதுக்கு எதிர் திசையில் இருக்கும். அப்போ ஒரு வாகனம் வந்துச்சுன்னு சொன்னால் வாகனத்தில் ஒரு கார் வந்துச்சுன்னு சொன்னால் இவ்வளவு தான் கேட்க போகிறது. இப்போ எப்படி உராய்வு விசை இருக்க போகுதுன்னு சொல்லி அழகா தெளிவாக வழங்கி கொள்ளுங்க. ஒரு என்ஜின் பொருத்தப்பட்ட வாகனம் இருக்குன்னு சொன்னால் அந்த என்ஜின் பொருத்தப்பட்ட வாகனம் அந்த டயரில் எந்த பக்கம் ஆர்முடுகுதோ அதே திசையில் வந்துட்டு உராய்வு விசை இருக்கும். மற்ற என்ஜின் பொருத்தப்படாத டயரில் வந்துட்டு அதுக்கு ஏற்கனவே என்ஜின் பொருத்தப்பட்ட டயரில் கொடுத்துருப்பேன் தானே விசை, அதுக்கு எதிர் திசையில் வந்துட்டு அதில் உராய்வு விசை இருக்க போகுது. எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இது வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது சைக்கிளை பார்ப்போம். சைக்கிள் நமக்கு கீழே வர மாட்டேச்சு, இருந்தாலும் ஒரு ட்ரை ஒன்று கொடுப்போம். இதான் சைக்கிள் நினச்சிக்கலாம். இது ஒரு சீட் இருக்கு. இது டயரு, 2 டயரு, இது சீட் இருக்கு. இது ஒரு பைக்கில் நினச்சிக்காங்க. இப்போ வந்துட்டு முன்னோக்கி போறாராம் செல்றாரு. என்ன முன்னோக்கி போறாரு செல்றாரு. முன்னோக்கி போகும்போது இது வந்துட்டு
செயினோட இணைக்கப்பட்டிருக்கு. செயினோட இணைக்கப்பட்டிருக்கிறதால முன்னோக்கி செல்றதால இது ஒரு என்ஜின், ஒரு கார் மாதிரி தான். என்ஜின் பொருத்தப்பட்டது என்னன்னா, இதுல எப்படி தொழிற்பட போகுது, உராய்வு முன்னோக்கி போறதால இப்படி ஒரு எஃப்ங்கிற ஒரு விசை தொழிற்பட போகுது. இது வந்துட்டு என்ஜின் பொருத்தப்படாது, அதுக்கு எதிர் திசையில தொழிற்பட போகுது. இப்படி இது விசை தொழிற்பட போகுது. இது என்ஜின் பொறுத்த, அதாவது செயினோட இணைஞ்சிருக்கிறதால இது ஒரு என்ஜின் எடுக்கணும். இது ஒரு என்ஜின் எடுத்துன்னா எந்த திசையில போறாரோ அந்த திசையில வந்துட்டு விசரிக்க போகுது, அதாவது உராய்வு விசரிக்க போகுது. அது மற்ற என்ஜின் பொருத்தப்படாததுக்கு எப்படி இருக்க போகுது, உராய்வு விசை அதுக்கு எதிர் திசையில் இருக்க போகுது. எந்த திசையில போதோ அதுக்கு எதிர் திசையில வந்துட்டு உராய்வு விசரிக்க போகுது. அப்ப தரப்பட்ட படத்துல எத்தனாவது, 2வது ஆன்சர் வரப்போகுது. உராய்வு விசைகள் வந்துச்சுன்னா குறிக்க சொல்லி அழகாக இது தெளிவாக வழங்கியிருக்கும். எஸ்ஐல வந்தாலும் கூட இது வந்துட்டு உங்களுக்கு குறிக்க வந்துச்சுன்னா அழகாக செய்யலாம். உராய்வு விசைகள் நம்ம தெளிவாக குறிக்க பழகிக்கணும். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி 28ஆம் கேள்வி. 28ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, 28ஆம் கேள்வியில ஒரு சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வருது. சக்தி காப்பு தத்துவம்டா என்ன? சக்தி காப்பு தத்துவம்டா என்ன? சக்தி காப்பு தத்துவங்கிறது ஆரம்ப மொத்த சக்தியும் இறுதி மொத்த சக்தியும் சமன் அறிகிறது தான் சக்தி காப்பு தத்துவம். இதுல வந்துட்டு நேர்கோட்டு இயக்கத்திலையும் சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ணலாம், சுழற்சி இயக்கத்திலையும் சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ணலாம். நேர்கோட்டு இயக்கத்துல என்னென்ன வரப்போகுதுன்னா, ஒரு எம்ஜிஹெச் அதாவது அழுத்த சக்தியும் அதோட இயக்க சக்தி 12mv வர்க்கம் சமன் இறுதி மொத்த சக்தியாக mgh1ங்கிற உயரம், இதுல v1ங்கிற வேகம் போகுது. அதே மாதிரி இயக்க சக்தியாக mgh2 சக 12mv2 வர்க்கம் இப்படி வரப்போகுது. அதே சமயம் ஒரு சுழற்சி இயக்கத்தை ஆற்றிக்க கொள்ள சுழற்சி இயக்கத்தையும் நேர்கோட்டு இயக்கத்தையும் ஆற்றினுச்சுன்னா அதோட சுழற்சி இயக்க சக்தியும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஜாயின் ஆகும். இதுல வந்துகிட்டு சக்தி இழப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஆரம்பத்துல என்ன சக்தி இருக்குதோ அதோட இறுதியா என்ன சக்தி வருதோ அதோட சக்தி இழப்பும் கூட்டுப்படணும். ஆரம்பத்தில் என்ன சக்தி இருக்கோ அதுல இறுதியா சக்தி குறைஞ்சிருக்கும். சக்தி குறைவான சக்தி எமரப்போகுது, அதோட விளக்கப்பட்ட சக்தியும் கூட்டினதான் ஆரம்ப மொத்த சக்திக்கும் இறுதி மொத்த சக்திக்கும் சமன் அறியும். அது ஒரு விளக்கப்பட்ட சக்தி இழக்கப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ பார்ப்போம் ஆரம்ப மொத்த சக்தியும் இறுதி மொத்த சக்தியும் சமன் அறிய போகுது. கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, அருவில் காணப்படுகின்றவாறு உராய்வின்றே தளம் ஒன்றின் மீது இயங்கும் திணிவு எம்மை உடைய ஒரு பொருள் வேகம் v உடன் ஒரு புள்ளி எக்ஸை கடந்து உராய்வின்றே சாய் தளம் ஒன்றின் வழியே எக்ஸிற்கு மேலே உயரம் h இருக்கும் புள்ளி வையிற்கு மேல் நோக்கி செல்கின்றது. செல்லிருக்கிற எப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு கிடைத்தளம் ஒன்று இருக்கி, இந்த இடத்துல புள்ளி எக்ஸ் இருக்கான். இந்த இடத்துல v வேகத்தோட எம்ங்கிற திணிவு போயிட்டு வைங்கிற இந்த ஒரு புள்ளியில வந்துகிட்டு ஓய்வடைதான். இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு என்னன்னா, மேல் நோக்கி வந்துகிட்டு செல்லுதுன்னு சொல்லிக்காரு. மேல் நோக்கி இந்த இடத்துல உராய்வுடைய தளம், இது வந்துட்டு உராய்வுடைய தளம் சொன்னா வேகம் வந்துட்டு அப்படியோ குறைஞ்சி இது வந்து இடத்துல வந்துட்டு ஓய்வடைஞ்சிடும். ஓய்வடைஞ்சி இடத்துல நின்றுது. இடத்துல நிலையா வந்துட்டு நிற்க மாட்டுச்சு. ஓய்வடைஞ்சி இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு அப்படியோ மேலே ஏறுது. ஏறி உராய்வுடைய தளங்கிறதால இடத்துல வேகம் பூஜ்ஜியமாகி வந்துட்டு நிற்கும். இடத்துல எப்படி நிற்குமா ஃபுல்லா இல்லை, அதோட இயக்க என்ன அழுத்த சக்தி காரணமாக என்ன செய்யும், திரும்ப கீழே வர பார்க்கும். இவ்வளோ வரைக்கும் தான் அவர் கேள்வி செய்ய சொல்லிக்கிறார். அப்போ இந்த இடத்துல வரைக்கும் பார்ப்போம். பூஜ்ஜிய மட்டத்திலிருந்து இது h உயரத்தில் இருக்கான்.
h உயரத்தில் இருக்கான். இப்போ பார்த்தேன்னு சொன்னா அழுத்த சக்தியை பார்த்தேன்னு இயக்க சக்தி ஆரம்ப மொத்த சக்தியை பார்த்தேன்னா ½ mv வர்க்கம் சமன் இங்க அழுத்த சக்தி இல்லையே, இங்க பார்த்தேன்னா அழுத்த சக்தி மட்டும் இருக்கு, இயக்க சக்தி இல்லை. வேகம் வந்துட்டு இங்க 0 mgh. இது ஒரு முதலாவது சமன்பாடு எடுப்போம். இப்போ இரண்டாவது அடுத்த செல்லிருக்காரு. திணிவு m/2 உடைய ஒரு இரண்டாம் பொருள் வேகம் v/2 உடன் புள்ளி x கடக்கும் எனின் இந்த இடத்துல m/2ங்கிற ஒரு திணிவு v/2ங்கிற ஒரு வேகத்தோட கடக்குதுன்றார். x கடந்து இரண்டாம் பொருள் எழும் உயரம் எவ்வளவு உயரத்துக்கு இது வந்து கேட்காரு. அப்போ இது வந்துட்டு h1 எடுப்போம். இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டு உயரம் படத்துல வரைக்கும் உயரம் எடுத்துச்சுன்னா அந்த h1 என்ன கேட்காரு. இப்போ பார்ப்போம். அதே மாதிரி ஆரம்ப இயக்க சக்தி ½ m/2 v இருக்கிற இடத்துல v/2 முழுவதின் வர்க்கம் சமன் m/2 gh1. இந்த இடத்துல m/2ஐயும் m/2ஐயும் வெட்டலாம். அப்போ ½ v வர்க்கத்தின் கீழ் 4 சமன் gh1. இங்க பாத்தீங்கன்னா முதலாவது சமன்பாடுல m-ஐயும் m-ஐயும் வெட்டலாம். gh-க்கு பதிலாக ½ v வர்க்கத்துக்கு பதிலாக என்ன போடலாம், gh போடலாம். ½ v வர்க்கத்துக்கு பதிலாக gh-ங்கிறத போடலாம். அப்ப நம்ம இங்க எழுதுவோம். இதை வந்துட்டு இங்க எழுதுறேன் பாருங்க. ½ v வர்க்கத்துக்கு பதிலாக என்னத்தை போடலாம், gh போடலாம். அப்ப gh-வை கீழே என்ன இருக்க போகுது 4 சமன் gh1. ஜியும் ஜியும் வெட்டினா h1 சமன் h/4. ஏற்கனவே இருந்த h விட 4 மடங்கு குறைய வந்துட்டு 4 மடங்கு 4ஆல பிரிச்ச அளவு வந்துட்டு குறைய வந்துட்டு கொண்டுள்ள போகுது. 3இல் 1/4 பங்கு h தான் வந்துட்டு என்ன செய்ய போகுது, உயர போகுது. 1/4 பங்கு h தான் வந்துட்டு உயர போகுது. 3 பங்கு h வந்துட்டு அதோட சக்தி வந்துட்டு குறைய இருக்கேன். வேகம் வந்துட்டு குறையறதால திணிவு வந்துட்டு குறையுங்கிறதால அதோட உயரம் வந்துட்டு என்னது 3 பங்கு வந்துட்டு குறையுது. 1 பங்கு தான் வந்துட்டு என்ன செய்யுது, உயருது. அவ்வளோதான் இதில் இருக்கிற கேள்வி கேட்டுக்கிறது. அதாவது சக்தி வந்துட்டு சக்தி காப்பு தத்துவத்தை எப்படி யூஸ் பண்றோங்கிற விஷயத்த வந்துட்டு இதுல கேட்டிருக்காங்க. சக்தி காப்பு தத்துவத்தை எப்படி யூஸ் பண்ற, அது நேர்கோட்டு இயக்கத்துல எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி சுழற்சி இயக்கம் வந்தா எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிறத வந்து சுழற்சி இயக்க கேள்வியில வந்துட்டு பார்க்கலாம். இதுல வந்துட்டு எப்படி யூஸ் பண்றோங்கிறதா அடுத்தது 2 சமன்பாடு எடுத்து அந்த சமன்பாடுல இருந்து எப்படி அதுல பிரதியிட்டு செய்யறோங்கிறது. இது அழகா சிம்பிளா 2 சமன்பாடு எடுத்துட்டேன்னா இதுல ½ v இருக்கிறதுக்கு பதிலாக gh கொண்டு போட்டு சொன்னா h-க்கான விடையை கண்டுபிடிக்கலாம். h1க்கான விடையை h/4 கண்டுபிடிக்கலாம். இது ஆன்சர் எத்தனை வந்திருக்கு, ஆன்சர் வந்துகிட்டு 2வது ஆன்சர் வரப்போகுது. ஏற்கனவே சொல்லப்பட்ட கேள்விகள் நல்லா வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விகள் வந்துட்டு விலங்கல்லாட்டி வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரோ டெலிகிராம் நம்பருக்கோ நீங்கள் வந்துட்டு விஷயத்தை வந்துட்டு சொல்லுங்கள். வளங்களில் தெளிவாக வளங்களில் இல்லை நீங்கள் என்ன மாதிரி இதேறீங்கன்னு சொல்லி என்ன பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அழகாக வந்துட்டு டவுட்டுகள் கேட்கலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்டுகள் இருந்தாலும் இன்னைக்கிட்ட அழகாக வந்துட்டு கேட்கலாம். நான் வந்துட்டு அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனை ஃபுல்லாக போடுவேன். நான் இல்லாட்டி உங்களுக்கு எழுத்து மூலமோ நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி நான் போடுவேன். என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்குரிய எல்லாத்தையும் நான் வந்துட்டு போடுவேன். நான் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட தெரிவிச்சிங்கன்னா சரி. அடுத்த கேள்வி 29வது கேள்வி பார்ப்போம். தரையின் மீது ஓய்வில் இருக்கும் ஒரு பெட்டி பியின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகம் ஏ ஆனது உரு 1 காணப்படுகின்றது. பெட்டிக்குரிய சுயாதீன பொருள் விசை வரைபடம் உரு 2 காணப்படுகின்றது. பெட்டி மீது தாக்கும் விசைகள் PQR ஆகியவற்றினால் காட்டப்படுகின்றன. பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? கேட்கப்பட்ட கேள்வி பாருங்க. ஒரு புக் கொண்டு ஒரு இதில் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு புக் எங்களை பக்கம் பண்ணுறேன்.
இது தரையில் ஒரு பெட்டி இருக்கு, பெட்டிக்கு மேலே ஒரு புத்தகம் இருக்கு, இப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், இப்போ விசைகளவா தந்திரிக்கலாம், நம்ம விசைகளுக்கு இருப்போம் ஃபெஸ்ட்டுக்கு. இதில் என்ன செய்ய போகுது, இதில் எஞ்சிங்கிற ஒரு நிற விசை ஒன்று தாக்க போகுது, அதே மாதிரி செவ்வன் மர தாக்க விசை ஒன்று தாக்க போகுது ஆறுங்கிறது. இப்போ தனியாக புத்தகத்துக்கு இருந்துச்சுன்னா இது வந்துட்டு புக், எம்ஜிங்கிற ஒரு விசை ஒன்று தாக்க போகுது, R1ங்கிற ஒரு விசை ஒன்று தாக்க போகுது. அதே மாதிரி அந்த பெட்டிக்கு இருந்துச்சுன்னா பெட்டியில் இந்த R1ங்கிற விசை வந்துட்டு புத்தகம் வந்துக்கிட்டு R1ங்கிற ஒரு விசையை குடிக்க போகுது. புத்தகங்கிறது இது வந்துட்டு பெட்டி கொடுத்த R1 விசை, இது புத்தகம் கொடுக்குற R1 விசை. பெட்டிக்கு ஒரு நேரம் அளிக்க போகுது. இது ஒரு M1G எடுப்போம். இப்போ தரையில் வைக்கிறதால தரை வந்துக்கிட்டு பெட்டிக்கு ஒரு செவ்வன் மர தாக்கத்தை கொடுக்க போகுது R2. தரைக்கு வந்துட்டு பெட்டி வந்துட்டு தரைக்கு ஒரு செவ்வன் மர தாக்கத்தை கொடுக்கும், அதுவும் வந்துட்டு R2. இது வந்துட்டு பெட்டி தரைக்கு கொடுத்தது, பெட்டி தரையை கொடுத்தது. இது வந்துக்கிட்டு தரை வந்து பெட்டி கொடுத்தது. இப்படின்ட்டு 3 விசை தந்திருக்காங்க செல்லப்பட்டது. இது வந்துட்டு R1ங்கிறது என்னது சொல்லிக்காண்டனா R ஆகவும், M1Gங்கிறது வந்துட்டு P ஆகவும், நிறைய வந்துட்டு P ஆகவும், R2ங்கிறது வந்துட்டு Q ஆகவும் சொல்லிக்காங்க. இப்படி சொல்லிக்காங்க. எப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லி போட்டு கேட்டிருக்காங்க. Q பெரிதான் P+R விட. இந்த பெட்டி சமநிலை எடுப்போம். இந்த பெட்டி சமநிலை எடுத்துன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது, மேல் நோக்கிய விசை என்னது, மேல் நோக்கிய விசை Q சமன் கீழ் நோக்கிய விசை என்னென்ன இருக்கு, M1G P விசை சக R. இப்போ Qங்கிறது என்னது, P+R சமனாக இருக்க போகுது. சமநிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சமநிலையில் Q வந்துட்டு P+R சமனாக இருக்க போகுது. இந்த P+R விட Q வந்துட்டு பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாம் கூற்று என்னது, முதலாம் கூற்று இல்லை. ரெண்டாவது என்ன சொல்லிக்காரு, பெட்டியினால் தரை மீது உயற்றப்படும் விசை P-இனால் காட்டப்படுகின்றது. பெட்டியால் தரை மீது விசை என்ன உயற்றப்படுற விசை வந்துட்டு P-யா. P-ங்கிறது விசை வந்துட்டு என்னது, நிறைய கொடுத்துருக்கு, நிறைய இந்த செல்லுருக்கு. சரி, அப்படித்தான் பார்ப்போமே. பெட்டியினால் தரை மீது உயற்றப்படும் விசை வந்துட்டு இன்னைக்கு R2. R2ங்கிற விசை வந்துட்டு Q. R2 வந்துட்டு Q. அப்படி தந்திருந்தாருன்னா Qவா தான் வந்திருக்க போகுது. பெட்டியால தரை மீது உயற்றப்படுற விசை வந்துட்டு Qவா தான் வரப்போகுது, P வராது. P வந்துட்டு நிறைய செல்லிருக்காரு, Pங்கிறது நிறைய செல்லிருக்காரு. அடுத்தது மூன்றாவது, அப்போ ரெண்டாவது வராது. ஏன், Qங்கிற விசை தான் வரணும். பெட்டினால தரை மீது உயற்றப்படுற விசை Q தான் வரணும், P வராது. அடுத்தது மூன்றாவது என்ன சொல்லிக்கார் பார்ப்போம். பெட்டியினால் தரை மீது உயற்றப்படும் விசை Qனால் காட்டப்படுகின்றது. பெட்டியால தரை மீது உயற்றப்படுகின்ற விசை செல்ற விஷயம் சரியானே. பெட்டியால பெட்டியினால் தரை மீது உயற்றப்படும் விசை Q. இந்த இடத்துல Qன்னு சொல்லியிருக்காரு. Qங்கிறது பெட்டியினால் தரை மீது விசை என்ன உயற்றப்படுற விசையா, இல்லை தரையினால் பெட்டி மீது உயற்றப்படுகிற விசையா? இந்த இடத்துல Qங்கிறது தரையினால் பெட்டி மீது உயற்றப்படுகின்ற விசை, தரையினால் பெட்டியின் மீது உயற்றப்படுகின்ற விசை. இங்க இது வந்துட்டு Qண்டு, அதாவது தரையை வந்துட்டு மென்ஷன் பண்ணலையே, தரையில விசைகள் தரலையே. Q எங்க தந்திருக்காரு, பெட்டிக்கு தானே தந்திருக்காரு. அப்ப இங்க வந்துட்டு Qக்கு சமனாக இருக்கும் R2ங்கிற விசை. R2ங்கிற விசை Qக்கு சமனாக இருக்கும். பெட்டிக்கு தானே PQRங்கிற விசைகள் தந்திருக்காரு, PQRங்கிற விசைகள். அப்ப பெட்டியை வச்சு தானே நம்ம விட கொடுக்கணும். அப்ப பெட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா தரையினால கொடுக்கப்படுற விசை வந்துகிட்டு, அதாவது தரையினால பெட்டிக்கு கொடுக்கப்படுறது தான் Q, தரையினால் பெட்டிக்கு கொடுக்கப்படுறது தான் Q. இங்க வந்துட்டு பெட்டினால் தரைக்கு கொடுக்கப்படுறது Qக்கு சமனாக இருக்கும். ஆனா அந்த விசை R2, அதாவது Qக்கு சமனாக இருக்கும்.
ஆனால் வந்துட்டு அவர் செவன் மருதாக்கு அந்த படத்தில் வந்துட்டு தரல. படத்தில் கியூங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு குறித்து காட்டல. கியூ இது மட்டும்தான் தந்திருக்காரு. அப்போ கியூங்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் வரப்போகுது. அப்போ இதுவும் வந்துட்டு பிள்ளை, இதுவும் பிள்ளை. ஏண்டா அவர் செல்லின விஷயம் வந்துட்டு பெட்டியினால் தரை மீது, பெட்டியால் தரை மீது உயற்றப்படுற விசை இன்னும் இருக்குது. தரையினால் பெட்டி மீது உயற்றப்படுற விசை தான் கியூ. இந்த இடத்துல சில இடத்துல குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம கன்சிடர் பண்ணணும் நினைக்கிற பெட்டியை மட்டும்தான், பெட்டிக்குள்ளே மட்டும்தான் விசை தந்திருக்காரு. இது கியூக்கு சமனாக தான் இருக்கும், கியூக்கு சமனாக தான் இருக்கும். ஆனால் பெட்டிக்குள்ளே இருக்கிற விசைக்கு மட்டும்தான் கியூன்னு தந்திருக்காரு. அப்போ பெட்டியை மட்டும்தான் கன்சிடர் பண்ண சொல்லிக்காரு. பெட்டிக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் பெட்டிக்குள்ளே இருக்கிற கியூ விசை என்னது? தரையினால் பெட்டிக்கு கொடுக்கப்பட்ட விசை. தரையால் தரை வந்துட்டு பெட்டியை தூக்கி வச்சிருக்கிறாங்க, தரையால் வந்துட்டு பெட்டிக்கு கொடுக்கப்படுது விசை. அதைத்தான் கியூன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, மாறி சொல்லியிருக்காரு பெட்டியினால் தரை மீது, அது வராது. அப்போ மூன்றாவது போல. நாலாவது பாருங்க, புத்தகத்தினால் பெட்டி மீது உயற்றப்படும் விசை. இதில் பாருங்க, புத்தகத்தினால இந்த புத்தகத்தால் பெட்டி மீது உயற்றப்படும் விசை ஆறுன்னு சொல்லிக்க பாருங்க. அந்த பொட்டியில் ஆறுங்கிற விசை இருக்கு. அது என்னத்தால வந்தது? புத்தகத்தால் வந்தது. இந்த புத்தகமும் மென்ஷன் பண்ணப்படலை, தரையும் என்னென்ன விசை என்ன தரல, பிஆ கியூ அந்த எந்த விஷயம் தரல. அப்போ நம்ம இந்த ரெண்டையும் எடுக்க தேவையில்லை, இந்த பெட்டிக்கு மட்டும்தான் கேள்வி செய்யணும். அப்போ நாலாம் கேள்வி சரி. அஞ்சாவது சொல்லியிருக்காரு கியூ வந்துட்டு பி பிளஸ் ஆரை விட சின்னது இல்லையாரு. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கியூ வந்துட்டு பி பிளஸ் ஆருக்கு சமனாக இருக்கும். அப்போ அஞ்சாவது போல. அப்போ விட சரியான விட வந்துட்டு நாலாவது, புத்தகத்தினால பெட்டி மீது உயற்றப்படுகின்ற விசை வந்துக்கிட்டு ஆர் நினைக்கிற விசை. 37ஆம் கேள்வியை பாருங்க. இது வந்துட்டு பேர்னியன் தத்துவத்தை வச்சு வந்திருக்கிற கேள்வி. ஒரு பேர்னியன் தத்துவம்ங்கிறது என்னது? பேர்னியன் தத்துவங்கிறது என்னது சொல்றது? இப்படி ஒரு பாய் போயிட்டு இருக்கு. ஒரு பேர்னியன் தத்துவம் எங்கெங்க செல்லுபடியாகும்? ஒன்று நெருக்க முடியாத பாயை அரிக்கணும், அடுத்தது பிசுக்குமையற்ற பாயை அரிக்கணும், மூன்றாவது அருவிக்கோட்டு பாய்ச்சலில் செல்லக்கூடிய ஒரு பாயை அரிக்கணும். இந்த மூன்று சந்தர்ப்பத்தெல்லாம் பேர்னியன் தத்துவம் யூஸ் பண்ணலாம். பேர்னியன் தத்துவம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க, ஏ1ங்கிற ஒரு குறுக்கோட்டு பரப்புரி. இந்த இடத்துல பாருங்க ஏ2 குறுக்கோட்டு பரப்புரி. இவ்விடத்துல P1 P2ங்கிற ஒரு அமுக்கம் இருக்கு, இங்க P1ங்கிற ஒரு அமுக்கம் இருக்கு. இந்த உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நிலமட்டத்திலிருந்து H1 உயரத்திலையும் இந்த உயரம் H2ங்கிற உயரத்திலையும் இருக்கு. வடத்திலே ஒரு அருவிக்கோடு எடுக்க, இப்படி ஒரு அருவிக்கோடு எடுக்கணும். இப்படி ஒரு அருவிக்கோடு எடுத்துனா இந்த இடத்துல V1 வேகம், இந்த இடத்துல V2 வேகம் எடுக்க. ஏன் ரெண்டு இடத்துலையும் வேகம் வேறுபடுதுன்னா குறுக்கோட்டு பரப்பு மாறுது தானே, அதால வேகம் வந்துட்டு மாறுபடும். தொடர்ச்சி சமன்பாடுகளோட படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல கியூங்கிறது என்னது? கனவளவு பாய்ச்சல் வீதம். இந்த இடத்துல கனவளவு பாய்ச்சல் வீதமும் இந்த இடத்துல கனவளவு பாய்ச்சல் வீதமும் சமனாக இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல கனவளவு பாய்ச்சல் வீதம் கியூங்கிறது, இந்த இடத்துலையும் கனவளவு பாய்ச்சல் வீதம் கியூ. அப்போ ரெண்டு இடத்துல கியூ சமன் இருக்கிறதால இந்த இடத்துல கனவளவு என்னது? A1 குறுக்கோட்டு பரப்பு தார, இங்க வேகம் என்ன? V1 கனவளவு பாய்ச்சல் வீதம். இங்க A2 V2. அப்போ இதாவது வந்துட்டு தொடர்ச்சி சமன்பாடாக நம்ம செல்லுவோம். தொடர்ச்சி சமன்பாடாக செல்ல போகிறது இதைத்தான் செல்லுவோம். தொடர்ச்சி சமன்பாடாக இதைத்தான் நம்ம செல்லுவோம். ரெண்டு கனவளவு பாய்ச்சல் வீதங்களையும் சமப்படுத்தினா ரெண்டும் கனவளவு ஒரு பாய்க்குள்ளால ஒரு குழாய்க்குள்ளால போகிற பாய் வந்துட்டு ரெண்டு பக்கமும் குறுக்கோட்டு வேற இருந்தாலும் கனவளவு பாய்ச்சல் வீதம் சமனாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பேர்னியன் சமன்பாடு யூஸ் பண்ணுன்னா இங்கால இருக்கிற ஒரு ஓரளவு கனவளுக்கான அழுத்த சக்தி என்ன? எம். இங்கால இருக்கிற ஓரளவு கனவளுக்கான அழுத்த சக்தி ρ g h1 சக இங்கால இருக்கிற வேகம்
இயக்க சக்தி ஓரளவு கணவனுக்கான ஹாஃப் ரோ v1 ஸ்கொயர் சக இங்கே இருக்கிற அமுக்கம் p1 சமன் இங்கே இருக்கிறத பார்த்தோன்னா p2 அமுக்கம் இருக்க போது சக ஓரளவு கணவனுக்கான இயக்க சக்தி v2 ஸ்கொயர் சமன் ஓரளவு கணவனுக்கான அழுத்த சக்தி ரோ gh2 இதான் வந்துட்டு பேர்னில் தத்துவமாக இருக்க போகுது. இவ்வளோத்தையும் வந்துட்டு நம்ம செல்லுவோம் ஒரு என்ன அறுவைக்கோட்டில் இவ்வளோத்தையும் எடுத்து என்ன சொன்னா இவ்வளோ வந்துட்டு என்னது மாறிலி அரிக்க போகுது. மாறிலிங்கிறது ஒரு கேன்ற ஒரு பெருமானம் எடுத்தோம்னா மாறிலியாக அரிக்க போகுது. இது வந்துட்டு இவ்வளவும் மாறிலி அரிக்கிறதுங்கிறது தான் ஒரு பேர்னிலியோட தத்துவம். மாறிலிங்கிறதால இதுவும் மாறிலி இதுவும் மாறிலிங்கிறதால இந்த ரெண்டு சமன்பாடை எடுத்து சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தி ஒரு பேர்னிலி தத்துவத்துக்கான ஒரு சமன்பாடை உருவாக்குறோம். ஒரு அறுவைக்கோட்டு பாய்ச்சலில் வெவ்வேறு குறுக்கோட்டுக்குள்ளால போனோம்னா இந்த சமன்பாடை நம்ம யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்திருக்கிற கேள்வியை பார்ப்போம். இப்போ என்ன கேள்வி வந்திருக்கு அந்த கேள்வியை பார்ப்போம். தொடர்ச்சி சமன்பாடு இடத்துல யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பேர்னிலியின் தத்துவம் எங்கே யூஸ் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முப்பத்தி ஏழாம் கேள்வியை பாருங்க. உருவில் காணப்படுகின்றவாறு குறுக்கோட்டு மாறும் குழாய் ஒன்றினூடாக பிசுக்கின்றியதொரு பாய்மம் பாய்கின்றது. அச்சு OX வழியே அமுக்கம் Pயின் மாறலை மிக சிறந்த முறையில் வகை குறிப்பது. இப்ப கேட்டிருக்காங்க தூரத்தோட அமுக்கத்திட மாறல். தூரத்தோட அமுக்கத்திட மாறல் கேட்டா இப்ப பாருங்க நமக்கு தெரியும் பேர்னிலியின் சமன்பாடு P7 half rho v squared சமன் மாறிலின்னு தெரியும். மாறிலின்னு சொன்னா மாறிலிக்கு வந்துட்டு கேங்கிற ஒரு பெருமானம் எடுக்கலாம். அது வந்துட்டு மாறாத ஒரு பெருமானம் அறிக்க போகுது கேங்கிற. அப்ப கேன்னு எடுக்கலாம், கேன்னு எடுக்கலாம், எம்னு எடுக்கலாம். இது வந்துட்டு ஒரு பெருமானத்தை எடுக்கும் 1 10 100 அது என்ன ஒரு பெருமானம் எடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சமன்பாடங்களை மாறி எழுதினா P தனி எடுக்கணும். P எடுத்துனா P7 k minus half rho v squared வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம P தனி எடுத்து எழுவாயாக்கி எடுத்துட்டோம். இப்ப கனவளவு பாய்ச்சல் வீதத்தை எடுங்க. கனவளவு பாய்ச்சல் வீதத்தை எடுத்தீங்கன்னா Q சமன் AB. Qவை பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கோட்டு பரப்புக்குள்ளாலேயும் Q ஒரே Qவா தான் இருக்க போது, இங்கேயும் ஒரே, அதாவது கனவளவு பாய்ச்சல் வீதம் இங்கேயும் ஒரே அளவாக தான் போகுது. இங்கேயும் இந்த தண்ணிங்கிறது இங்க வந்துட்டு கூடையாகவும் இங்க வந்துட்டு குறையும் போகுறது இல்லையே. எங்க எவ்வளவு தண்ணி வருதோ அவ்வளவு தானே போகுது. அப்ப கனவளவு பாய்ச்சல் வீதங்கிறது என்னது, எவ்வளவு தண்ணி வருதோ அவ்வளவு தான் எங்களை போகுது. அப்ப Qங்கிறது கனவளவு பாய்ச்சல் வீதம் மாற மாட்டுச்சு. அப்ப இது மாறிலி எடுத்துச்சுன்னா V நேர்வீத சமன் ஒன்றிங்கில் ஏங்குற வேகம் கூடின இடத்துல அதாவது வேகம் கூடின இடத்துல குறுக்கோட்டு பரப்பு குறைய இருக்கும். அதை மாறி என்னன்னா குறுக்கோட்டு பரப்பு குறைய இருக்கிற இடத்துல வேகம் வந்துட்டு கூடிய அரிக்கும். குறுக்கோட்டு பரப்பு கூடிய அரிக்கிற இடத்துல வேகம் வந்துட்டு குறைய அரிக்க போகுது. இதை எங்க யூஸ் பண்ணுன்னா குறுக்கோட்டு பரப்பு இங்க வந்துட்டு என்னது கூடிய அரிக்குங்கிறதால வேகம் வந்துட்டு குறைய அரிக்க போகுது. வேகம் இங்க குறையண்டுச்சுன்னா இங்க கழிபடுறது குறையண்டுச்சுன்னா இப்ப வந்துட்டு பாருங்களேன். இப்ப P7 K மைனஸ் கழிபடுறது வந்துட்டு கேங்கிறது ஒரு 10 நம்பர் எடுக்க. இப்போ பிக்கு ஒரு பெருமானம் வருது போட்டோன்னா 5 விட வருது. இதுல வந்து குறையுது. இப்போ 5ன்னா 5 விட வருது. P7 5 வருது. half rho v squared 5 எடுத்திருக்கேன். இப்போ P7 10 மைனஸ் கழிபடுற இது வந்துட்டு V வந்துட்டு குறையிறதால அந்த half rho v squared குறையுது. அப்போ 4க்கு குறையுது. அப்போ 6. P என்ன செய்யுது, கூடுது. கழிபடுறது வந்துட்டு குறைஞ்சிட்டு போனுச்சுன்னு சொன்னா P வந்துட்டு என்னது கூடும். அப்ப இங்க வந்துட்டு P பெருமானம் எப்படி இருக்கு, கூட அரிக்க போகுது. இங்க வந்துட்டு P பெருமானம் ஆனா மாறாம அரிக்க போகுது. இங்க பாருங்க இவ்வளவு துண்டுக்குள்ளையும் பாருங்க, இவ்வளவு துண்டுக்குள்ளையும் P அமுக்கத்தை பாருங்க, அமுக்கம் சீராக அரிக்க போகுது. V இந்த வேகம் வந்துட்டு இவ்வளவு வரைக்கும் வேகம் மாற மாட்டுச்சு, ஒரே வேகத்துல போகும். இந்த இடத்துல வேகம் மாற போகுது. குறுக்கோட்டு பரப்பு என்ன செய்யுது, படிப்படியா குறைஞ்சிட்டே போகுது. படிப்படியாக குறைஞ்சிட்டே போனிச்சுன்னா வேகம் என்ன செய்யும், அதிகரிச்சுட்டே வரும். இது வந்து குறைஞ்சிட்டே போனிச்சுன்னா வேகம் என்ன செய்யும், அதிகரிச்சுட்டு. வேகம் இங்க அதிகரிக்க கழிபடுறது அதிகரிக்க அமுக்கம் என்ன செய்யும், குறையும். அமுக்கம் எப்படி சீராக குறையுமா, ஒரு வளை கூட குறையும். என்ன பாருங்க சீராக குறையுதா இது குறுக்கோட்டு பரப்பு இல்லை. கூடையா அடுத்த பெஸ்ட்டுக்கு கூட இருக்கு, அடுத்தது கொஞ்சம் குறையுது. ஒரு சீர் இல்லாம குறையுது. அப்போ ஒரு வளை கூடாக குறைஞ்சிட்டு வரும்.
திரும்ப என்ன செய்யும், இந்த துண்டு வரக்கொள்ள அதுக்கு பிறகு இங்க பாருங்க வேகம் படத்துல இந்த துண்டுல வரக்கொள்ள வேகம் அங்கால வர வேகம் எல்லாம் ஒரே வேகமா வரப்போகுது. இடத்துல ஒரே வேகம் தான் வீதான், இடத்துல ஒரே வேகம் வீதான் அப்படின்னு ஒரே வேகத்துல வரப்போகுது. அப்ப இங்கால அமுக்கம் மாறாம ஒரு துண்டாக போகுது. இந்த கிராஃப் வந்துட்டு வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி வந்திருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பேர்னியோட சமன்பாடு எடுத்து அதுக்கு பிறகு தொடர்ச்சி சமன்பாடுல வந்த கனவளவு பாய்ச்சல் வீதம் இருக்குதானே, அந்த கனவளவு பாய்ச்சல் வீதத்தை எடுத்து அதுல வந்துட்டு வேகம் குறுக்கோட்டு பரப்பு ஒப்பிட்டா இதுக்கான பி வந்துட்டு எங்க கூட எங்க குறைன்னு கண்டுபிடிக்கலாம். இவ்விடத்துல என்ன மாற்றம் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வேகம் வந்துட்டு மாறாதால அப்படியே சீரா வருது. இந்த இடத்துல குறுக்கோட்டு பரப்பு வந்துட்டு சீரா குறைகிறதால ஒரு குறைஞ்சிட்டு போறதால என்ன செய்யுது, வேகம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு போகுது. வேகம் குறைஞ்சிக்கிட்டு போறதால என்ன செய்யுது, ஒரு வளை கூடாக அமுக்கமும் குறையுது. இங்க வந்துட்டு கழிவறது வந்துட்டு கூறுறதால வேகம் குறுக்கோட்டு குறையிறதால வேகம் வந்துட்டு என்ன செய்யுது, குறுக்கோட்டு பரப்பு குறையிறதால ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டு அந்த குறுக்கோட்டு பரப்பு குறையிறதால வேகம் வந்துட்டு என்ன செய்ய போதும் கூடுது. வேகம் கூடினா அமுக்கம் என்ன செய்யும், இங்க கழிவறது கூடி நிச்சுன்னா அமுக்கம் குறையும். கழிவறது கூடி நிச்சுன்னு சொன்னா அமுக்கம் குறையும். அப்ப அமுக்கம் இங்க குறையுது. திரும்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரே வேகத்துல செல்ல போகுது. இங்கால எல்லாம் ஒரே வேகத்துல செல்ல போகுது. அப்ப இங்கால இருந்து ஒரே வேகம் அறிக்க போகுது. ஒரே வேகம்னு சொன்னா அமுக்கம் மாறாமடிச்சு அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ தூரத்தோட அமுக்கத்தின் மாறல் இப்படிதான் வரைப்பு வரப்போகுது. இந்த வரைப்பு நமக்கு கிளியர் இருந்துச்சுன்னா நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு ஐடியா வரைக்கும். இந்த ஐடியாஸ் வந்துகிட்டு நமக்கு வந்தா தான் ஃபைனல் எக்ஸாம்ல எந்த கேள்வி வந்தாலும் இதை மாதிரி கேள்வி இல்லை, எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும் நம்மளால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது பாஸ் பேப்பருங்கிறது நம்மளுக்கு எந்த அளவு ஃப்ளூவன்ட்லி ஆகுதோ எந்த கேள்வியாக இருந்தாலும் ஒரு 90 மார்க்ஸ், எந்த ஒரு பேப்பராக இருந்தாலும் 90 மார்க்ஸ் எடுக்கிறது வந்துட்டு இலகுவாக இருக்கும். பாஸ் பேப்பர் பேசிக் ஐடியா திரும்ப 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 நம்ம செய்யப்பட்டு அந்த இது வந்துட்டு பேசிக் ஐடியா நமக்கு ஃப்ளூவன்ட் ஆகக்கூடாதான் என்ன நடக்கும், ஃப்ளூவன்ட் ஆகினா தான் நம்மளால பல கேள்விகளுக்கான ஐடியா வந்துட்டு எடுக்க இயலும் மாதிரி. அப்போ மெயினாக பார்க்க வேண்டியது என்ன விஷயம், பாஸ் பேப்பரை வந்துட்டு மெயினாக பாருங்க. பாஸ் பேப்பர் மெயின் இல்லாட்டி அங்கே நம்மளால நிறைய கேள்விகள் வந்துட்டு ஐடியா எடுக்க இயலாம இருக்கும். அப்போ பாஸ் பேப்பரில் எவ்வளோ கிளியராக இருக்காமோ அவ்வளோத்துக்கு வந்துட்டு நிறைய ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். வழங்கல்லாட்டி வந்துட்டு நீங்கள் என்கிட்ட ப்ரைவேட்டாக வந்துட்டு செல்லலாம். நான் திரும்ப வந்துட்டு இதை வழங்கப்படுத்தி போடுவேன். வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நான்.